ஹாய் கைஸ், எஸ்எல் உமன் விஎஸ் எம்எஸ்டி உமனில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எல் டீமில் வந்து யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து மிச்சல் மார்ஸுக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரிக்கல்டனுக்கு வந்து நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் நல்லா இருந்தால் ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுப்பார், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஹாரி ப்ரூக்குக்கும் நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து க்ரௌலிக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவர் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரை நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து டி லாரன்ஸுக்கு நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கும் டைம் நல்லாயிருக்கு. இவரும் வந்து டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரே நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் அஸ்லோப்புக்கு வந்து நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கும் டைம் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு, டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரெவிஸுக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு ரொம்பவே டைம் சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பி கார்ஸுக்கு வந்து நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எம் பார்ட்ஸுக்கு வந்து நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கும் டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எல்இசிக்கு வந்து நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் அப்ரார் அகமதுக்கு நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்டி டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து எய்டன் மார்க்ரம்க்கு வந்து நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். டைம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் வேணால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து டி செய்வர்ட்டுக்கும் நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா டீமில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஜாஸ் பட்லருக்கும் நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா வேணால் பட்ஜெட் பிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து கிளாசனுக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிடலாம். ஸோ கிளாசனை வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் எல்டூப்ளைக்கு நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கும் டைம் சுமாராக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் வேணால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து டி மோர்ஸுக்கு நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. ரீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். டீமில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எல் டாசனுக்கு வந்து நான் 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். இவருக்கு வந்து டைம் சுமாராக தான் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து அட்கின்சனுக்கு வந்து நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கு டைம் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து நூர் அகமதுக்கும் நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கும் வந்து டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. ஸோ இவரையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஜாஸ்டங்க்கு நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவருக்கும் வந்து டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் வந்து நீங்கள் டீசெண்டாக பாயிண்ட் எடுப்பார். ஸோ இவங்க வரையும் வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எஸ் பேக்கருக்கு வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இவர் வந்து இந்த மேட்ச்சில் அதிகமாக விக்கெட் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக இவர் டீமில் எடுத்துக்கோங்க. கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம்.